மொழிப்போர் இன்னும் முடியவில்லை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சரியான விஷயம்தான். அவர் அதுல சுட்டிக்காட்டுற விஷயங்கள் மத்திய அரசு பணிகளுக்கு ஹிந்தி தெரியணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் போட்டு மத்திய அரசு பணிகளுக்கு ஆட்கள் எடுக்கிறாங்க. அது ஒரு விதத்துல ஹிந்தி திணிப்பு. பொதிகை தொலைக்காட்சி நிலையத்துல ஹிந்தி மாதம் கொண்டாடுறாங்க. அதுக்கு தொலைக்காட்சிக்கு பெயரை மாத்துறாங்க. ஹிந்தி மாதம் கொண்டாடுறாங்க. தமிழ்த்தாய் வாழ்த்துல திராவிடத்தல் நல் திருநாடுங்கிற சொல்லை தவிர்க்கிறாங்க. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆங்கிலத்துல கடிதம் எழுதி விவரங்கள் கேட்டா ஹிந்தியில பதில் அனுப்புறாங்க. அலுவல் மொழிக்கான நாடாளுமன்ற குழு அறிக்கையில IIT-IIMல பயிற்று மொழியாக ஹிந்தி இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாமே இன்னும் மொழிப்போர் தொடர்ந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதான் காட்டுது அப்படின்னு பேசியிருக்கிறாரு. ஓரிரு நாட்களுக்கு முன்னாலதான் நம்ம கேட்டோம், நாங்கள் ஹிந்தி ஒழிக என்று சொல்ல மாட்டோம், தமிழ் வாழ்க என்று சொல்லுவோம் அப்படின்னு. ஹிந்தி ஒழிகன்னு யாரு சொன்னாங்க? என்னைக்கு சொன்னாங்க? ஹிந்தி திணிப்புக்கு எதிராகத்தான் சொல்றாங்க. அதை புரிந்து கொள்ளாமல் யாராவது தெருக்கள்ல கோஷம் எழுப்பியிருக்கலாம். பிரச்சனை ஹிந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டம் தான் நடந்தது.